Hi friends, welcome to Lexim Learning. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 10ல இருந்து synonyms கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம வந்து question answers-ஆவே போயிட்டு இருக்கோம். So I just wanted to give some synonyms for you. Okay. If you know, you can recall it. That's it. Question number 1. Lethargy. Your answer, laxity. Question number 2. Prognosis. Answer, identification. Question number 3. Emaciated, very thin. Question number 4. Contract. Your answer is abridge. அதாவது contractனா சுருக்குதல். Question number 5. Inedible. Your answer is unfit for human consumption. அதாவது சாப்பிட்றதுக்கு அது ஏற்றது அல்ல. Question number 6. Docile. Your answer is gentle. Question number 7. Enigmatic. Your answer, puzzling. அதாவது hard to solve. Question number 8. Homage. Your answer is show respect and reverence. Question number 10. Virile. Your answer is manly. ஆண்மை தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். Question number 10. Fiasco. Your answer is failure. என்னடா ஆப்ஷனே இல்லாமல் ஆன்சர் கொடுத்துட்டே போயிட்டுருக்காங்களே, நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. டோன்ட் ஃபீல் அபவுட் பேட். நம்மளோட பிரெயினை நம்ம எதுக்கு அன்வான்ட் ஆன்சர்ஸால் ஸ்டோரேஜ் பண்ணணும்? ஸோ இட் வில் பி அ பல்க் இல்லையா? அதனால தான் டைரக்ட் ஆன்சர்ஸை நான் அப்படியே கொடுத்துட்டு வரேன். என்னோடய எம்சிக்யூ எல்லாமே வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஸ்டோர் யுவர் பிரெயின் வித் கரெக்ட் ஆன்சர்ஸ். அப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக அதிலிருந்து பிக் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் பார்க்கும்போது அந்த 4மே வந்து நம்மளோட பிரெயினில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா? அதனால் நம்ம கொஷின் பேப்பர் பார்க்கும்போது என்னாகும், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இதுவா அதுவா அப்படின்ட்டு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கரெக்ட் ஆன்சர்ஸை கொடுத்துட்ருக்கேன். இதில் எப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. டோன்ட் வரி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கொஷினை வந்து லிசன் பண்ணிகிட்டே வாங்க. 1 or 2 times லிசன், தென் 3rd time நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட் டு லேர்ன். வில் கண்டினியூ. கொஷின் நம்பர் 11. நஸ்டால்ஜி, ஹோம்சிக். கொஷின் நம்பர் 12. ஸ்பொராடிக், ஒகேஷனல். ஒகேஷனல்னால் எப்போதாவது அப்படின்னு சொல்கிறது. கொஷின் நம்பர் 13. ostentatious. Your answer, showy, அதாவது exposing, வெளியே காட்டுறது. Question number 14. histrionic. Your answer is over dramatic. Question number 15. arbiter. One appointed by 2 parties to settle a dispute. இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கும் காமனாக ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுறது, அவருக்கு பேர் தான் arbiter. Question number 16. didactic. Your answer is of the nature of teaching. Question number 17. Button. Your answer is stick used in conducting an orchestra. நம்ம ஆர்கெஸ்ட்ரா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு அதை ஆட்டி ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கலாம், இல்லை குச்சி வச்சு அவங்க வந்து அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த குச்சிக்கு பேர் தான் பட்டன். Question number 18. buoyancy. Your answer is light-hearted. Question number 19. unalloyed. Your answer, absolutely pure. Question number 20. debonair. Your answer, pleasant and gracious. Question number 21. solecism. Your answer, grammatical error. Question number 22. corroborate. Your answer, substantiate. அதாவது ப்ரொவைடிங் எவிடன்ஸ் டு ப்ரூவ். இப்போ ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சப்ஸ்டான்ஷியேட் ஆர் corroborate. Question number 23. delirious. Your answer, excited. Question number 24. licentious. Your answer, immoral. Question number 25. squander. Answer, waste. Question number 26. circuitous. Your answer, indirect. Question number 27. immune. Your answer is exempt. Question number 28. ideal. Your answer is model to be followed. Question number 29. acronym. Word formed from abbreviation.
அதாவது அந்த ஒரு வேர்டு இருக்கும், ஒரு வேர்டோ சென்டென்ஸோ, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த இதில் டிஆர்பி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுக்கிறோம் இல்லையா, தட்ஸ் கால் அக்ரோனிம். கொஷின் நம்பர் 30, அக்யூப்மெண்ட். ஆன்சர் குவிக்னஸ் ஆஃப் இன்சைட், அதாவது எபிலிட்டி ஆஃப் குயிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. எல்லோரும் ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் சீக்கிரமாக பிக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் லேட்டாக பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த குயிக்னஸ் ஆஃப் இன்சைட், குயிக்னஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னும் எடுத்துக்கலாம். கொஷின் நம்பர் 31, எக்ஸ்டிங்க்ட், நோ லாங்கர் இன் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது அழிந்து போன எதுவாக வேணாலும் இருக்கலாம். சே ஃபார் டைனோசர், இப்போ வந்து டைனோசர் இல்லை, ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்டிங்க்ட் அனிமல். கொஷின் நம்பர் 32, இன்கம்பேட்டிபிள். யுவர் ஆன்சர் இஸ் கான்ட்ரடிக்ட்ரி. கான்ட்ரடிக்ட்ரி அப்படின்னா ஒத்துப்போகாத ஒரு நிலை. கொஷின் நம்பர் 33, ரேட். யுவர் ஆன்சர் இஸ் ரிப்பீட். கொஷின் 34, கிவ் இன். ஈல்டுனா யூ கேன் சே சரண்டர், சப்மிட், டெலிவர்ட், எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். கொஷின் நம்பர் 35, கிவ் அப். யுவர் ஆன்சர் இஸ் ஸ்டாப் டூயிங். கொஷின் நம்பர் 36, ஃபிக்டிஷியஸ். ஆன்சர் ஃபால்ஸ். 37, catchy. Your answer is hiding place or hidden, மறைஞ்சிருக்கிற ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். பொருளோ தாட்டோ எது வேணாலும் சொல்லலாம். கொஷின் நம்பர் 38, handful, few or little. கொஷின் நம்பர் 39, rigid, hard. 40, rejoice, delight. கொஷின் நம்பர் 41, cryptic. Your answer is precise, அதாவது மிஸ்டீரியஸ், ஹிடன், ரொம்ப சின்னதாக கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறது. கொஷின் நம்பர் 42, எஃப்யூஷன். யுவர் ஆன்சர் இஸ் pouring forth. 43, emancipated. யுவர் ஆன்சர் இஸ் set free or liberation. 44, enigma, puzzling. 45, contingency, conditionality, அதாவது நாட் ஷுவர், இது நடக்கலாம் இல்லை நடக்காமே இருக்கலாம், ஸோ there is a condition. So it's called as contingency or conditionality. 46, gluttony. Your answer is greedy. 47, eulogistic. Your answer is praising. 48, abortive. Your answer is unsuccessful. 49, emulate. Your answer is imitate. Question number 50, coup. Your answer is sudden overthrow of a government. Please subscribe the channel and become a member so that you will be benefited more and more from my channel. Video lengthy போயிட்டு இருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணுறேன். Will continue in the next video. Until then, bye.